நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்லேருந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் ஏபிசின்னு மார்க் பண்ணிட்டு வாங்க அந்த கொஸ்டின் நம்பர் பிரகாரம். ஃபைனலாக நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம முதலே ஆன்சர் சொல்லலை அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களே எவால்வேட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னும் வரணும் 90 டேஸ் இருக்குது. நம்ம இப்போ நம்ம தவறு பண்ணாலும் நம்ம திருத்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் அப்போ நம்ம தவறு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் டெய்லி பேஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டோட 3வது டெஸ்ட் நடக்குது. ஏற்கனவே 1, 2 முடிஞ்சிருக்கு. ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் எழுதி பார்த்துக்கலாம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். புகழ்பெற்ற நூலாசிரியர். ஸோ இந்த பகுதியிலேருந்து குறைஞ்சது ஒரு 4 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அது 100 கொஸ்டினில் 4 கொஷின்ஸ் இந்த அடிப்படையில் இருக்கலாம்னு கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர், தொல்காப்பியர், பவணேந்தி முனிவர், ஐயனரி தனார். ஓகே, தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர், தொல்காப்பியர், பவணேந்தி முனிவர், ஐயனரி தனார். 2வது, குறளோவியம், சங்கத்தமிழ் ஆகிய நூல்களை படைத்தவர் ராஜாஜி, அண்ணா, கருணாநிதி, வைரமுத்து. வைக்கலாம். குறளோவியம், சங்கத்தமிழ் ஆகிய நூல்களை படைத்தவர். 2, பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, பரிமர் கலைஞர், மறைமலை அடிகளார், உவே சாமிநாத ஐயர். ஸோ ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, பரிமர் கலைஞர், மறைமலை அடிகளார், உவே சாமிநாத ஐயர். தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர். தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் கே. பாலச்சந்தர், கோமல் சுவாமிநாதன், சோ. ராமசாமி, டி.கே. பகவதி. ஸோ தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கே. பாலச்சந்தர், கோமல் சுவாமிநாதன், சோ. ராமசாமி, டி.கே. பகவதி. வீரமாமுனிவர் இயற்றிய காப்பியம் சூளாமணி, யசோதர காவியம், தேம்பாவணி, பெருங்கதை. வீரமாமுனிவர் இயற்றிய காப்பியம் சூளாமணி, யசோதர காவியம், தேம்பாவணி, பெருங்கதை. தாடுக விலாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? தாடுக விலாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? காளமேகு புலவர், அழகிய சொக்கநாத புலவர், ராமச்சந்திர கவிராயர், புலவர் குழந்தை. தாடுக விலாசம் எழுதியவர் யாருன்னா காளமேக புலவர், அழகிய சொக்கநாத புலவர், ராமச்சந்திர கவிராயர், புலவர் குழந்தை. 7வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய குறவஞ்சி எது? கீழ்கண்டவற்றில் திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய குறவஞ்சி எது? சரபேந்திர பூபால குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி, கும்பேசர் குறவஞ்சி. ஓகே, சரபேந்திர பூபால குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி, கும்பேசர் குறவஞ்சி. கீழ்கண்ட நூல்களில் அறிஞர் அண்ணா ஏற்றாத நூல். ஸோ ஏற்றாத நூல் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓர் இரவு, நீதி தேவன் மயக்கம், அவனும் அவளும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேரறிஞர் அண்ணா ஏற்றாத நூல் இது கேட்டிருக்காங்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓர் இரவு, நீதி தேவன் மயக்கம், அவனும் அவளும். இயேசுநாதர் சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர், ஜி.யு. போப், ராபர்ட் டி. நொபிலி, எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. இயேசுநாதர் சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர், ஜி.யு. போப், ராபர்ட் டி. நொபிலி, எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர், சீத்தலை சாத்தனார், அயோத்திதாசர், தெலாமொழித்தேவர். உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? உத்தரகாண்டத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர், கம்பர், ஜெயங்கொண்டார், புகழேந்தி புலவர். உத்தரகாண்டத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
ஒட்டக்கூத்தர், கம்பர், ஜெயங்கொண்டர், புகழேந்தி, புலவர். தொகையில் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் யார்? கபிலர், சோழன் நல்லூர்ந்திரன், மருதன் இளநாகனார், நல்லந்துவனார். கலித்தொகையில் குறிஞ்சித்திணை பாடலை பாடியவர் யார் கேட்டிருக்காங்க. கபிலர், சோழன் நல்லூர்திறன், மருதன் இளநாகனார், நல்லந்துவனார். கீழ்கண்டவற்றில் அகிலன் எழுதாத நூல். ஸோ எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. சித்திர பாவை, கயல்விழி, பாவை விளக்கு, குறிஞ்சி மலர். அகிலன் எழுதாத நூல் சித்திர பாவை, கயல்விழி, பாவை விளக்கு, குறிஞ்சி மலர். பிள்ளைத்தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், சேக்கிலார் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், சேக்கிலார் பிள்ளைத்தமிழ். ஆத்திச்சூடி வெண்பா நூலை இயற்றியவர் யார்? ஆத்திச்சூடி வெண்பா நூலை இயற்றியவர் ஔவையார், வெள்ளி வீதியார், அசலாம்பிகையார், அம்புஜதம்மாள். ஔவையார், வெள்ளி வீதியார், அசலாம்பிகையார், அம்புஜதம்மாள். உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய தூதுவகை நூல் எதுன்னு கேட்டிருக்க. உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய தூதுவகை நூல் அழகர் கிள்ளை வீடு தூது, தமிழ் வீடு தூது, நெஞ்சு வீடு தூது, தென்றல் வீடு தூது. உமாபதி சிவாச்சாரி எழுதிய தூது வகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அழகர் கிள்ளை வீடு தூது, தமிழ் வீடு தூது, நெஞ்சு வீடு தூது, தென்றல் வீடு தூது. தமிழில் முதல் தோன்றிய பரணி இலக்கியம். தக்காய பரணி, கலிங்கத்து பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி. ஸோ முதல் பரணி இலக்கியம்னு கேட்டிருக்காங்க. தக்காய பரணி, கலிங்கத்து பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி. கீழ்கண்டவற்றில் ஒட்டக்கூத்தர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சடகோபரந்தாதி, தக்காய பரணி, உத்திரகாண்ட, மூவருள்ளா. அதாவது ஒட்டக்கூத்தர் எழுதாத நூல் சடகோபரந்தாதி, தக்காய பரணி, உத்திரகாண்டம், மூவருள்ளா. பராபரக்கண்ணி பாடியவர் யார்? தாயுமானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார். தாயுமானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார். பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்றும் நூலை எழுதியவர். பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடு என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள், தேவநாய பாவனர், ராபி சேதுப்பிள்ளை, டி. மு. வரதராசனார். பண்டை தமிழர் நாகரிகம் பண்பாடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள், தேவநாய பாவனர், ராபி சேதுப்பிள்ளை, மு. வரதராசனார். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஸோ 1 ஏ, சரிங்களா, 2 சி, 3 ஏ, 4 பி, 5 சி, 6 சி, 7 சி, 8 டி, 9 சி, 10 சி. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். 1 ஏ ஆப்ஷன், 2 சி, 3 ஏ, 4 பி, 5 சி, 6 சி, 7 சி, 8 டி, 9 சி, 10 சி. 11 ஏ, 12 ஏ, 13 டி, 14 சி, 15 சி, 16 சி, 17 டி, 18 ஏ, 19 ஏ, 20 பி. ஸோ ரீகால் பண்ணுறேன். 11 ஏ, 12 ஏ, 13 டி, 14 சி, 15 சி, 16 சி, 17 பி, 18 ஏ, 19 ஏ, 20 பி. ஸோ நண்பர்களே, ஸோ இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கேனும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே 2 டெஸ்ட்டு வச்சுருக்கோம். ப்ளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்து ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கிக்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.